இப்போ பார்க்கறனால வந்துட்டு அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு அனிருத்தாலே வந்துட்டு ரொம்ப வைப்பாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இந்த படத்தை. ரொம்ப எந்த போர் அடிக்கல, ரொம்ப நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான். தேங்க்யூ. நெகட்டிவ் ரிவ்யூஸ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் தீவிர அஜித் பண்ணுங்கிறனால கண்டிப்பாக அப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட நாங்கள் வந்தோம். அதனால எங்களுக்கு தலை வந்துட்டு எங்களை இப்போ டிசப்பாயின்ட் பண்ணல. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த அனிருத் வந்துட்டு அதை காம்பன்சேட் பண்ணி படத்தை படம் சூப்பர் மாஸ். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்து ஸ்லோன்னு சொன்னா அப்படி பார்க்காதீங்க நீங்கள். ஸ்லோ அப்பெல்லாம் இல்லை. படம் நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் மாஸ் என்டர்டைனர் கிடையாது. பட் இந்த படத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒரு 1000 இருக்குது. பெஸ்ட் திங்ஸ் அஜித் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டைரக்ஷன்லேயே ஒரு பெரிய டர்ன் இருக்குது. எந்த படத்துலேயும் ஹீரோ அடி வாங்க மாட்டான். இந்த படத்தில் அஜித் வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்டார் வச்சும் படம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, ஓடாது. எந்த ஆடியன்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க, டைரக்ஷனும் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரி டைரக்ஷன், எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் ப்ளே. அஜித் ரொம்ப நல்லா மர்லின் பிராண்டோ மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஃபோட்டோகிராஃபியெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. லாஸ்ட் 2 ஃபைட்ஸ் சூப்பர் ஃபைட்ஸ். படம் வந்து ஓகே பரவாயில்லையாக தான் இருக்குது. ரொம்ப இதுவாக இல்லை. பிரேக் டவுன் அளவுக்கு இல்லை. பிரேக் டவுனே பரவாயில்ல, ஒன்றா சூப்பராக பார்க்கலாம் போல. படம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. மகிழ் திருமேனியோட படம் வந்து இப்படி இருக்கும் சத்தியம் நினச்சி கூட பார்க்கல. ஒரே ஸ்லோவாக போயிடுச்சு படம். அதனால் ஒரு வாட்டி பார்க்கலாம். த்ரில்லர் ஆடியன்ஸுக்காகவும் ஆக்ஷனுக்காகவும் பார்க்கலாம். அஜித் குமாருக்காக ஆனால் பார்க்கலாம். ஆனால் இது அவ்வளோ இல்லை. பிரேக் டவுன் அவ்வளோ கூட இல்லை படம்னால. அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து அவ்வளோ செட் ஆகாது ப்ரோ. இது ஃபுல்லாக வந்து கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் தான். அஜித் ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற அஜித் ஃபேன்ஸ் ஆனால் பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் வந்து அவ்வளோ செட் ஆகாது. அந்த அவ்வளோ நல்லா இல்லை. போயிட்டு வராது. The love, the movie is all about the love. டிஃப்ரெண்டான ஜேர்னர் நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபேன்ஸாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு சமமாக நல்லா இருக்குது படம். 4 ஷோ பார்த்துட்டேன்டா நேற்றுலேருந்து. அப்புறம் தலையோட ரசிகன்னா நான் சும்மாவா? ஓகேவா? அப்படி படத்தை வந்து தூள் கிளப்பியிருக்காரு. ஃபஸ்ட்டு பாட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. கத்தி தொண்டை போயிடுச்சு. தெரி ப்ரோ மாஸ் பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த கடவுளை அஜித் எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு மூவி. நீட்டான நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. அது ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக லேக் போகுது. பட் என்னென்னா வந்துட்டு ஆக்சுவலி இது ஒரு ஸ்டோரி பேஸ்ட் அப்போனா நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக தான் போச்சு. நிறைய டர்ன்ஸ் இருந்துச்சு. பட் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அஜித் ஒரு நல்லா நடிச்சிருக்கிறாரு. நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேயும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஓவரால் நல்ல மூவி தான். ஓகே தான். ஒன்ஸ் வாட்சபிள் நீட்டான மூவி தான். ஆமாம், நார்மல் ஃபேன்ஸுக்காக இல்லாமல் நார்மலாக இந்த டைரக்டரோட மூவி மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபு காமனாக இருக்குது. அப்படியே போகுது. செகண்ட் ஹாஃபு தலை தான் அந்த மாதிரி பண்ணுறாரு. மனைவி மேலே உயிரியே வச்சிருக்காரு. இவரை போகிறேன்னு சொன்னால் கூட அவளை காணணுன்னு அவரோட பண்ணுற ஆக்ஷன் கீச்சன்லாம் சூப்பராக இருக்குது. உயிரை பணியாக வச்சு அந்த மனைவியை பிடிக்கிறார். ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அஜித். மாஸ் படம் கிடையாது, ஆபத்தெல்லாம் இல்லை, ஓவராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பிக்கப் பண்ணிட்டார். ஃபஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி இருக்குது. படத்தோட காரணம் தான் சார் அப்படி. அவரை என்ன பண்ண முடியும்? பிரேக் டவுன் படத்தோட பேசிக் பண்ணிட்டார். மற்றெல்லாம் கொஞ்சம் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. மகிழ் மேனகி வெற்றி படம் தான் இது. 6 படம் பண்ணிட்டாரு. இதுவும் இது அடுத்த படம் அவர் பண்ணுவார் சார் கண்டிப்பாக. கௌதம் மேனன் கிட்ட வேலை பார்த்த தாயல் அப்படியே இருக்குது. எல்லோரும் அவங்ககிட்ட வேலை பார்த்த வேலையும் அப்படியே இருக்குது. இன்ட்ரோல் வரைக்கும் யார் வில்லன்னே தெரியாமல் கொண்டு போடுறது தான் மகிழ் மணி தான். ஸோ மூவி வந்து நல்லா இருந்துச்சு. ஒரிஜினல் வந்து படம் பிரேக் டவுன் 1997 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பண்ணாங்க. ஹீரோ ஓரியன்டாக போகலை. அஜித் வந்து 2 வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனுக்கு வராரு. அதனால் அவர் மேலேயே சோலாக டிபெண்டாக இருக்கணும் படம்னு இல்லாமல் நல்லா காமிச்சாங்க. சட்டிலாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக இருந்துச்சு. ஒரிஜினல்லேருந்து எடுத்துகிட்டு எதுவுமே பண்ணல. தமிழ் ஆடியன்ஸ்க்காகவும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணல. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அர்ஜுன் அஜித் காம்போ பற்றி சொல்லவே தேவையில்ல. 2 செம ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ ஓரியன்டாக இல்லை படம். ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. பிளாட் வைஸ் இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஒன்று நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்கே வந்து படத்தில் அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்
எலிவேஷன் அந்த மாதிரி சீன்ஸ் இல்லைன்னா படம் பார்க்க விருப்பம் இருக்காது. உட்காந்து படத்தை நோக்கி ஸ்டோரியை நோக்கி மாதிரி பார்க்குற இது நம்ம ஆடியன்ஸ்க்கு இல்லைங்க. அது வந்து ரொம்ப உண்மை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதான் செய்யும். வேறாஸ் நீங்கள் உண்மையாக படத்துக்காக போயிருந்தீங்கன்னா ஹீரோக்காக போகாமல் படத்துக்காக ஸ்டோரிக்காக டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக போயிருந்தா இது வந்து சரியான ஃபிலிம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங் கிரிப்பிங். அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் பார்க்குற பார்வையை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் பார்வையை மாற்றிக்கணும். நீங்கள்